லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியை ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. எங்கள் ஃபேமிலியில் ஆல்ரெடி 3 கேர்ள்ஸ் இருந்தாங்க. ஸோ பாய் தான் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. நான் முழிச்ச உடனே கேட்டது அதுதான், பாயா கேர்ளா அப்படின்னு. நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். எனக்கு லாஸ்ட் பர்த்டேக்கு எனக்கு ஒரு நல்ல ஃபோன் வாங்கி கொடுத்தா. ஐ ஃபீல் இந்த பொண்ணு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வளர்ந்துட்டாளா. அந்த 1 இயர் இன்னும் எனக்கு மறக்கவே இல்லை. அது ரொம்ப வருஷம் ஆனாலும் கூட இப்போதான் நடந்த மாதிரி இருக்கு அந்த 1 இயர். ஏன்னா அது ரொம்ப கஷ்டமான 1 இயர். அப்புறம் நைட்டு ஃபுல்லாக தூங்கவே மாட்டா, காலையில் நல்லா தூங்குவா. ஸோ நைட் ஃபுல்லாக நாங்கள் எல்லாரும் முழிச்சிட்டு இருப்போம். அப்புறம் காலையில் நம்ம என்னதான் எழுப்பினாலும் எழுந்துக்கவே மாட்டா, அவள் தூங்கிடுவா. நான் சொல்லுவேன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், நான் போகல இன்னைக்கு பார்லர் போகல அப்படின்னு. வேலையில் அவள் ரொம்ப கரெக்டாக இருப்பாள். நான் ரொம்ப கரெக்டாக இருப்பேன். எனக்கு அந்த 1 ரூபி சேஞ்ச் கொடுக்கலனாலும் எனக்கு போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இவங்களுக்கு கொஞ்சம் பேச ஸ்டார்ட் பண்ணும்பொழுது இல்லை எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு வேலைக்கு போறதுக்கு அலோவ் பண்ணாங்களா இவங்க? இல்லை கிட்டேருந்து ஒளிஞ்சு ஓடணும் நானும் ஹஸ்பண்டும். பட் அதுக்கப்புறம் ஈவினிங் இந்த நாய்க்குட்டி எல்லாம் நம்மளை பார்த்த உடனே வாலாட்டிட்டு வரும்ல, அந்த மாதிரி. இன்னைக்கு மதர்ஸ் டே ஸ்பெஷல்ல நம்ம கூட வசுந்தரா மேம் அண்ட் அவங்களோட டாட்டர் இருக்காங்க. வெல்கம் பண்ணிடலாம். ஹாய் மேம். ஹாய் உமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். ஸோ ஒரு மதர்ஸ் டே அதுமா உங்க 2 பேரையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். அண்ட் மதர்ஸ் டே விஷஸ் டு யூ. தேங்க்யூ. நீங்க மக்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க மேம் மதர்ஸ் டே அதுமா? விஷிங் ஆல் த மதர்ஸ் அ வெரி ஹாப்பி மதர்ஸ் டே. தேங்க்யூ. ரொம்ப ஒரு பெரிய மதர் அப்படின்றது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. கண்டிப்பாக எல்லா மதர்ஸும் அவங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பா மேம். இப்போ மேம் ஐ மீன் பார்ன் ஆன அப்போ உங்களுக்கு எப்படி சொல்றது, அவங்கள ஃபர்ஸ்ட் கையில தூக்குன அந்த மொமெண்ட் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மொமெண்ட் பத்தி சொல்லுங்க மேம். எனக்கு ஆக்சுவலி சிசேரியன், அதனால கொஞ்ச நேரம் அந்த இதெல்லாம் தெளியறதுக்கு கொஞ்ச நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வரையில் எல்லாரும் பாய்னே சொல்லிட்டு இருந்தாங்க. பாய் தான் பிறக்கணும்னு. எங்கள் ஃபேமிலியில் ஆல்ரெடி 3 கேர்ள்ஸ் இருந்தாங்க. ஸோ பாய் தான் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. நான் முழிச்ச உடனே கேட்டது அதுதான், பாயா கேர்ளா அப்படின்னு. ஸோ கேர்ள்னு சொன்னோடனே எனக்கு இன்ஃபேக்ட் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. பிகாஸ் பாய்ஸை விட கேர்ள்ஸ்க்கு இன்னும் அழகாக ட்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். என்னமோ கேர்ள் தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் சேடாக இருந்தாலும் நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் மொமெண்ட். சூப்பர் மேம். அண்ட் என்ன மாதிரி சுட்டித்தனம்லாம் பண்ணுவாங்க அவங்க வீட்டில்? அவங்க ரொம்ப ரொம்ப சுட்டித்தனம்னு கிடையாது, பட் ரொம்ப ஒன்றும் பண்ண மாட்டேன். அப்படி இருக்கக்கூடாது இல்லையா? ஏன் எதுவுமே பண்ண மாட்டேங்க? இல்லை, நான் ரொம்ப குவாய்ட் ஆக்சுவலி சின்ன வயசுல. இப்போதான் கொஞ்சம் நிறைய பேசுறேன். பட் சின்ன வயசுல ரொம்பவே குவாய்ட்னா. என்னோட புக் இருந்தா நான் ஹாப்பியா இருப்பேன் சின்ன வயசுல. அவ ரொம்ப ரேஷியஸ் ரீடர், நிறைய படிச்சுட்டே இருப்பா. அதனால சின்ன வயசுலேயே 3 வயசுலேயே அவங்க ஒருத்தங்க சைல்ட் கிராஃப்ட் அப்படின்ற ஒரு புக்கை டொனேட் பண்ணியிருந்தாங்க, கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது படிக்க ஆரம்பிச்சதுலேருந்து அவளுக்கு எல்லாம் நிறைய புக்ஸ் படிக்கிற ஆசை. ஸோ அதனால ரொம்ப விஷமெல்லாம் பண்ண மாட்டான். ஆனால் ஒரு ஓரமாக உட்காந்து புக்கை படிச்சுட்டு இருப்பாள். சூப்பர் மேம். உங்கள் வீடு பார்த்தாலே தெரியுது எவ்வளோ புக்ஸ் இருக்கு. ஸோ அம்மா கிட்ட இருந்து நீங்கள் அட்மைர் பண்ணுற ஒரு விஷயம்லாம் என்ன சொல்லுங்க? மெயின்லி அவங்க ரொம்ப பேஷண்ட். எனக்கு அவ்வளோ பேஷன்ஸ் கிடையாது. இப்போ கூட இப்போ கொஞ்சம் கல்டிவேட் பண்ணியிருக்கேன் அர்த்தம். பட் சம்டைம்ஸ் அவங்களோட பேஷன்ஸ் பார்த்தே நான் நிறைய கற்றுண்டேன். ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன். ஸோ அதுலேருந்து நானும் நிறைய கற்றுன்னு நானும் ஸ்ட்ராங்காக இருக்கிற ட்ரை பண்ணுறேன் எப்போவுமே. சூப்பர். அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டான மாதிரா இல்லை ரொம்ப ஜோயலா ரொம்ப ஹாப்பியா? நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். ஸோ ஸ்ட்ரிக்டே கிடையாது. ஸோ அதனால நாங்கள் ஆக்சுவலி எல்லா ஸ்கூல் காலேஜில் இருக்கும்போது எல்லாமே சொல்லிட்டு இருப்பேன். ஹோல் டே என்ன நடந்தது, என் ஃப்ரெண்ட்ஸ் பற்றி எல்லாமே சொல்லிட்டு இருப்பேன். ஸோ ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் நாங்கள் எப்போவுமே இன்னுமே ஆக்சுவலி. நானும் எங்கள் அம்மாவும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்போம். ஸோ இவ்வளவு நானும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்போம். நீங்கள் அம்மா கிட்ட பண்ண விஷயத்தை. சூப்பர். அண்ட் இப்போ பொதுவா பார்த்தா குழந்தைங்க தான் அம்மா கிட்ட அடம் பிடிப்பாங்க இல்லையா? நீங்க அந்த மாதிரி ஏதாவது விஷயம் பண்ணிருக்கீங்களா? இல்ல நீ இதை பண்ணிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பண்ணிருக்கீங்களா?
என்னம்மா பண்ணியிருக்கேன்? யூஸ்வலி நான் க்ளீன் பண்ண மாட்டேன், புக் வச்சு உட்காந்துட்டு இருப்பேன், க்ளீனே பண்ண மாட்டேன். அவ ரூம் க்ளீன் பண்ண மாட்டா. ஸோ அதுக்கு மட்டும்தான் சண்டை வரும் 2 பேருக்கும். ஏன்னா எதுவும் ஃபோல்ட் பண்ண மாட்டா, எதுவும் எடுத்து வைக்க மாட்டா, எல்லாம் அப்படி அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் ஸோ நான் போய் பின்னாடியே க்ளீன் பண்ணிட்டு இருக்கணும். ஆனால் அவள் ஏதாவது ஊருக்கு போயிருக்கா, அவள் இல்லாத போது ரொம்ப இதுவாக இருக்கும், இது மாதிரி எம்டியாக இருக்கும் வீடே. ஏன்னா அவள் பின்னாடி போய் நான் க்ளீன் பண்ணிட்டு இருப்பேன்ல, அதெல்லாம் மிஸ் பண்ணுவேன் ரொம்ப. ஸோ பரவாயில்ல போட்டோம், நம்மளே க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு விட்டுருவேன். பட் அவளுக்குன்னு தனியாக ஒரு டைம், ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும் போது தானே செய்வான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. நீங்க 2 பேருமே உங்க 2 பேருக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் கிஃப்ட் என்ன ஞாபகம் இருக்காங்க? நான் நிறைய அவளுக்கு ஃப்ராக் அதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமான கிஃப்ட் வந்து அந்த சைல்ட் கிராஃப்ட் புக்ஸ் அவளுக்கு கொடுத்தது. ஸோ அதுலேருந்து அவளுக்கு அந்த ரீடிங் ஹேபிட் வந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவளை எனக்கு இப்போ நிறைய கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்டே இருக்கா. நானும் வெளி புக்ஸ் தான் வாங்கி கொடுப்பேன். ஸோ சப்ஜெக்ட் புக்ஸ் அந்த மாதிரி தான் நாங்கள். என்னோட பியூட்டி புக்ஸ் ஏதாவது வாங்கி தருவா எனக்கு. ஸோ ஹெர்பல் ரெமெடிஸ் அது மாதிரிலாம் இப்போ நான் செய்யறதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது நல்ல புக்ஸ் வாங்கி தருவா. அதுல ஏதாவது மெமரபிளா இதை மறக்கவே முடியாத ஒரு கிஃப்ட்னா என்ன சொல்வீங்க? புக்ஸ்லாம் தாண்டி வேறு. எனக்கு லாஸ்ட் பர்த்டேக்கு எனக்கு ஒரு நல்ல ஃபோன் வாங்கி கொடுத்தா. ஓகே. ஸோ அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா அதில் கேமரா ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அதனால ஐ ஃபீல் இந்த பொண்ணு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வளர்ந்துட்டாளா, நமக்கு கிஃப்ட் வாங்கி தர அளவுக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவேன். பட் ஷீ இஸ் லைக் வெரி குட் அண்ட் லெவல் ஹெட்டட். ரொம்ப லெவல் ஹெட்டடாக இருப்பாள். அவளை பார்த்து நான் கற்றுக்குறேன் அதெல்லாம். சம்டைம்ஸ் நான் ரொம்ப அடம் பிடிப்பேன், ஏதாவது பண்ணுவேன். பட் அவள் வந்து இல்லை நான் சொல்லுவேன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், நான் போகல இன்னைக்கு பார்லர் போகல அப்படின்னு. அதெல்லாம் முடியாது, நீ போயே ஆகணும், இது மாதிரிலாம் உட்காந்து அடம் பிடிக்க கூடாதுன்னு சொல்லுவேன். நான் யூஸ்வலி விரட்டிட்டு இருப்பேன், வேலைக்கு போ கீழே போ அப்படின்னு. பட் எனக்கு பிடிக்கும் ஆக்சுவலி ஒர்க் பண்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆமா, நல்லா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அவங்க வளர்ந்துட்டாங்கன்னு கேட்டா எங்களுக்குமே அப்படி தெரியல மேம். பார்க்கறதுக்கு 2 பேரும் ஏதோ ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் எங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மேம்? ஸோ நான் பார்லர் விசிபிள் டிஃப்ரென்ஸில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து ஆக்சுவலி இப்போ வந்து ட்ரெயினராக இருக்கேன். நான் டீச் பண்ணுறேன் ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜில். அண்ட் ஆல்சோ நான் இங்கே வந்து அட்மின் பார்த்துக்கிறேன் ஃபுல்லாகவே. ஸோ மேம் ஜென்ரலி உங்களுக்கு மேக்கப்ல தான் இன்ட்ரெஸ்டா, லைக் அம்மா கூட ஒர்க் பண்றதுல தான் இன்ட்ரெஸ்ட், இல்லை ஸ்பெசிஃபிக்காக வேற எதுலையாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு? ஸோ நான் ஆக்சுவலி எனக்கு வந்து என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து ஸ்கின் கேர் மோர் தென் மேக்கப். எனக்கு வந்து அரோமா தெரப்பியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ அதனால நாங்கள் 2 பேரும் இன்ஃபேக்ட் அதிலே ஸ்பெஷலைஸ் பண்ணோம். ஸோ நாங்கள் ஒன்றா படித்து ஒரே நாளில் கிராஜுவேட் பண்ணோம். ஸோ அந்த அரோமா தெரப்பி ஆயில்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ வீட்டில் வந்து ஸ்கின்னுக்கு வேணுன்றது, ஹேருக்கு வேணுங்கிறதுலாம் மிக்ஸ் பண்ணும்போது 2 பேரும் அதை டிஸ்கஸ் பண்ணி பண்ணுவோம். ஸோ ஒரே இதில் இருக்கிற மாதிரி, ஒரே பேஜில் நாங்கள் 2 பேரும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இட்ஸ் a குட் பாண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். 2 பேருமே ஒன்றா ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுற மாதிரி ஒரு really enjoy. 2 பேரும் ஒரே இடத்துல ஒர்க் பண்ணும்பொழுது அதை பார்க்கும்பொழுது உங்களுக்கும் ஒரு மாதிரி, நம்ம ஒன்னாவே வீட்டுக்குள்ளேயே இருக்கும்பொழுது அது ஒரு மாதிரி ஒரு நல்லா இருக்கும். அண்ட் கிளைண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நாங்கள் அதை வந்து அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம், யாருக்கு ரொம்ப நல்லா இருந்தது, இன்னைக்கு யாருக்கு சூட்டபிளாக செஞ்சோம். ஸோ அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது நல்லா இருக்கும். நம்ம இன்னொருத்தருக்கு கூட இந்த இதை நம்ம பகிர்ந்துருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபீல். சூப்பர் மேம். அண்ட் வந்து அவங்க கிட்ட இருந்து நீங்க லேர்ன் பண்ண ஒரு விஷயம்னா என்ன சொல்வீங்க மேம்? அவங்க கிட்ட பெர்ஃபெக்ஷன், ஷீ இஸ் ட்ரைங் டு பி வெரி பெர்ஃபெக்ட். அதாவது வேலையில் அவள் வந்து ரொம்ப கரெக்டாக இருப்பாள். கொஞ்சம் கூட அதை இது மிஸ் பண்ண மாட்டா, ஒரு கிளைண்ட்டை கூட மிஸ் பண்ண மாட்டா. ஃபோன் அட்டென்ட் பண்ணுறது மிஸ்ஸே பண்ண மாட்டா. ஆனால் நான் அப்படி கிடையாது. ஃபோன் எங்கேயோ அடிச்சுட்டு இருக்கோம், எனக்கு தெரியவே தெரியாது. அப்புறம் ஈவினிங் தான் இல்லை நைட்டு தான் ஃபோனை பார்ப்பேன் அந்த மாதிரி. பட் அவள் அந்த மாதிரி கிடையாது. அவள் ஷி ஹேஸ் ஃபோமோ அப்படின்னு சொல்லுவாள், ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்றது. ஸோ அதனால் ஏன் எனக்கு இப்படி ஒரு ஃபோமோ இருக்குன்னு எனக்கு தெரியல, ஒரு கால் கூட என்னால் மிஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாள். உடனே அந்த மெசேஜ் எதாவது வந்தால் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இது நான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ கற்றுட்டு வரேன் அவங்க கிட்ட. பர்ஃபெக்டாக இருக்கீங்கன்னு சொல்லலாம் இல்லையா? நான் ரொம்ப கரெக்டாக இருப்பேன். எனக்கு அந்த 1 ரூபி சேஞ்ச் கொடுக்கலனாலும் எனக்கு மண்டே வெடிச்சிடும். அந்த மாதிரி ஒரு கரெக்டாக இருப்பேன் நான் அந்த விஷயத்தில் மட்டும். அண்ட் மேம் கிட்ட இருந்து நீங்க லேர்ன் பண்ண ஒரு விஷயம்னா என்ன சொல்வீங்க? ஹார்ட் ஒர்க். அவங்க வந்து போடுற ஹார்ட் ஒர்க், இவ்வளோ வருஷமா 35 இயர்ஸாக போடுற ஹார்ட் ஒர்க் வந்து அது வந்து யாராலையுமே பண்ண முடியாது. ஸோ இவ்வளோ வருஷமா நான் அதை பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ நானும் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு ஒரு ஃபீல் வரும். சம்டைம்ஸ் வந்து நான் கூட லீவ் எடுத்துருவேன்.
எனக்கு மூடு இல்லை போகிறதுக்கு அப்படின்னு. பட் அவங்க லீவே எடுக்க மாட்டாங்க, லீவ் எடுக்காம பார்லருக்கு போவாங்க. ஸோ எனக்கு அப்போ ரொம்ப கில்ட்டியாக இருக்கும், நம்ம மட்டும் வீட்டில் சும்மா உட்காந்துட்டு இருக்கோம், அவங்க வேலை பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒரு ஃபீல் வந்து நானும் ஆஃபீஸ் போயிடுவேன். ஸோ அந்த ஹார்ட் ஒர்க் வந்து வேற யாருமே நான் இவ்வளோ பண்ணி பார்த்தது இல்லை. ஸோ கண்டிப்பா. ஸோ வந்து நம்ம வளரும் பொழுது குழந்தைங்க இல்லைன்னா நம்ம மிஸ் பண்ணுவோம், அந்த ஒரு விஷயம் நமக்கு ஒன்று இருக்கும். பட் அம்மா இல்லைன்னா நீங்க எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுவீங்க அம்மா? ரொம்பவே. நான் இல்லைன்னு சப்போஸ் நான் ஏதாவது ஊருக்கு போனேன் அப்படின்னாலும் ஃபோன் பண்ணி ஒரு 1/2 an hour பேசிடுவோம் அட்லீஸ்ட். ஸோ பேசாம இருக்கவே முடியாது என்னால் அவங்களோட. ஓகே. ஸோ என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுங்க? இப்போ ஜென்ரலி இப்போ குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதிகமாக ஷேர் பண்ணுறது இல்லைன்னு நினைக்கிறேன் உங்களோட குழந்தைங்க கிட்ட, ஐ மீன் அம்மா கிட்ட. முன்னாடிலாம் நம்ம சின்ன சின்ன விஷயம் நடந்தாலும் நம்ம கால் பண்ணி உடனே அம்மா இது நடந்துச்சு அது நடந்துச்சு எல்லாத்தையுமே நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவோம் தான் சொல்லணும். ஸோ நீங்கள் என்ன மாதிரியான விஷயம்? நான் வந்து எல்லாமே ஷேர் பண்ணுவேன், எல்லாமே ஒரு A to Z எல்லாமே சொல்லிடுவா. அதை திருப்பி திருப்பி வர சொல்லிட்டே இருப்பா. சொல்லிட்டே இருப்பேன், தூங்கிடுவாங்க. நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பத்தி எல்லாம் யாரோட பேசுறேன், அவங்க என்ன சொன்னாங்க எல்லாமே அவகிட்ட ஷேர் பண்ணேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்காம அவங்களுக்கு யாருன்னு தெரியும். சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காலேஜ் மேட்ஸ் எல்லாம் சில தடவை சில பேர்லாம் பார்த்ததில்ல, ஆனாலும் அவங்கள பேரோட தெரியும். ஸோ அந்த மாதிரி ஷேர் பண்ணுவேன் கண்டிப்பா. அண்ட் வந்து இப்போ மதர்ஹுட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு ஜாப் அப்படிதான் சொல்லணும். பட் அது யாரும் அப்படி பெருசா எடுத்துக்கிறது இல்லை, வெளியில இருந்து மென்னா இருக்கட்டும் இல்ல இப்போ வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு. என்ன நீங்க குழந்தை பெத்துட்டீங்க, ஒரு வருஷம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் நீங்க எப்படியும் வேலைக்கு போதானே போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் அந்த 1 year நீங்க குழந்தைய பாத்துக்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது நீங்க ரொம்ப பாத்துக்கணும். ஏன்னா அவங்க வந்து அழறது மட்டும் தான் செய்வாங்க, சிரிக்க செய்வாங்க, அது என்ன எமோஷன் நம்ம தான் புரிஞ்சுக்கணும் இல்லையா, அந்த மதரா நீங்க தான் புரிஞ்சுக்கிட்டு. அந்த 1 year அவங்கள பாத்துக்கிறதுக்கு நீங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க? அந்த 1 year இன்னும் எனக்கு மறக்கவே இல்லை, அது ரொம்ப வருஷம் ஆனாலும் கூட இப்போதான் நடந்த மாதிரி இருக்கு அந்த 1 year. ஏன்னா அது ரொம்ப கஷ்டமான 1 year. ஸோ ஆல் த டைம் அந்த குழந்தை அழுதுட்டு இருக்கும், எதுக்கு அழறான்னு தெரியாது. அப்புறம் டாக்டரை கூப்பிடணும், இல்லை டாக்டர் வீட்டுக்கு போகணும். ஸோ இது மாதிரி எல்லாம் அந்த அப்புறம் நைட்டு ஃபுல்லாக தூங்கவே மாட்டா, காலையில் நல்லா தூங்குவா. ஸோ நைட் ஃபுல்லாக நாங்கள் எல்லாரும் முழிச்சிட்ருப்போம். அப்புறம் காலையில் நம்ம என்னதான் எழுப்பினாலும் எழுந்துக்கவே மாட்டா, அவள் தூங்கிடுவா. ஸோ அது இன்னும் அப்படி தான் இருக்குது. அவள் நைட் அவுல் மாதிரி அவள் நைட்டில் எல்லாம் முடிச்சிட்டு இருப்பா, காலையில் எழுப்பினா ரொம்ப கஷ்டப்படுவா. 5 minutes கேட்டுகிட்டே இருப்பா டைம். ஸோ 1 year நீங்க ஒர்க் ஜாப் எதுவும் போகல? நான் வந்து ஒரு few months லீவ் எடுத்தேன், 3 to 4 months. அந்த டைமில் என்னோடய ஃப்ரெண்டு தான் பார்லர்லாம் பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து அப்பப்போ வந்துட்டு போயிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் 1 year. அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிட்டேன். சூப்பர். அதுக்கப்புறம் நீங்கள் வேலைக்கு போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் இவங்களுக்கு கொஞ்சம் பேச ஸ்டார்ட் பண்ணும்பொழுது இல்லை எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு வேலைக்கு போகிறதுக்கு அலோவ் பண்ணாங்களா இவங்க? இல்லை அவங்ககிட்டேருந்து ஒளிஞ்சு ஓடணும். நானும் ஹஸ்பண்டும் அவங்கள எங்கள் அம்மா கிட்ட கொடுத்துட்டு அப்புறம் ஏதோ ஒன்று சொல்லி கதையெல்லாம் சொல்லிட்டு ஓடிடுவோம். அந்த 1 minute அவங்களுக்கு தெரியாது, நாங்கள் போகிறது தெரியாது. பட் அதுக்கப்புறம் தேடிட்டே இருப்பா போல இருக்கு, ரூமாக போய் அம்மா சொல்லுவாங்க, இப்போ நீங்கள் போய் கொஞ்சம் நேரம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து இந்த நாய்க்குட்டிலாம் வந்து நம்மளை பார்த்த உடனே வாலாட்டிட்டு வருவோம்ல, அந்த மாதிரி ஓடி வருவா நம்மளை பார்த்த உடனே, எப்போ வந்து அம்மா அப்பா வருவாங்க அப்படின்னு சொல்லி. அவங்க இல்லாத போது நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க? நான் வந்து யூஸ்வலி பாட்டி தாத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் நிறையா. ஸோ அவங்க இல்லாத டைம், அம்மா இல்லாத டைம்ல ஃபுல்லாக அவங்களோட தான். ஓகே. ஸோ கிரிக்கெட் மேட்ச் பார்ப்போம். ஸோ தாத்தாவும் நானும் கிரிக்கெட் மேட்ச் பார்ப்போம், சினிமா பார்ப்பாங்க அம்மாவோட. ஸோ அதனால டைம் நல்லா போகும். ஏன்னா அவங்க எனக்கு ஹோம்ஒர்க்கோடலாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ மேம் இப்போ நீங்கள் அவங்ககிட்ட லேர்ன் பண்ண விஷயம் எல்லாமே 2 பேருமே சொல்லிட்டீங்க. பட் நீங்கள் உங்கள் டாட்டரை பார்த்து ப்ரௌடாக நினைக்கிற ஒரு விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? ஸோ ஆக்சுவலி அவள் வந்து MA டிகிரி வாங்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுவும் நான் படித்த காலேஜ்லேயே அவளும் படித்து அங்கேருந்து அந்த டிகிரி வாங்கும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன், ப்ரௌடாகவும் ஃபீல் பண்ணேன். அதே மாதிரி MD இன் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் படித்தோம் 2 பேரும். அது 2 பேரும் ஒரே நாளில் எங்களோட டிகிரி வாங்கினோம், MDயோட டிகிரியை, அது கல்கட்டா யூனிவர்சிட்டியில். ஸோ அப்போவும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பரவாயில்ல, இந்த பொண்ணு வந்து ஸ்கூல் படிக்கிறதும் படிச்சுட்டு காலேஜ் படிக்கிறதையும் படிச்சுட்டு இதுவும் படிச்சிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த மாதிரி. ஸோ அவளுடைய படிப்பெல்லாம் எனக்கு வந்து ஒரு மைல் ஸ்டோனாக தெரிஞ்சுது, ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணேன் போல. அண்ட் நீங்கள் மேம் கிட்ட இருந்து ஒரு ப்ரௌடாக நினைக்கிற ஒரு விஷயம் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் மாமே ப்ரௌட் தான், பட் ஆனால் கூட அவங்க செமினார்ஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ செமினார் நாங்கள் பண்ணும்போது ஒரு டான்ஸ் மாதிரி பண்ணுவோம், ஹேண்ட் எக்ஸசைஸ் அப்படின்னு. எனக்கு எப்போவுமே அது ரொம்ப பிடிக்கும் அந்த பார்ட் மட்டும்.
ஏன்னா ரொம்ப அது வந்து ஒரு என்னன்னு தெரியல, அது வந்து என்னோட ஃபேவரட் பார்ட். அது இல்லை ஒரு 500-600 பீப்புள் சேர்ந்து டான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஹேண்ட் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து அதில் எல்லாரையும் இன்வால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு டான்ஸ் மூவ்மெண்ட்ஸ் மாதிரி. இப்போ லேட்டஸ்ட்டாக உள்ள சாங் ஏதாவது ஒன்று போட்டுட்டு சினிமா பாட்டு போட்டு டான்ஸ் பண்ணுவோம். அது பார்க்கும்போது ஷீ யூஸ் டு ஃபீல் வெரி ஹாப்பி. என் ஹஸ்பண்ட்க்கும் அது ரொம்ப பிடிக்கும். அது அவரும் சொல்லுவார், ரொம்ப ஜாலியாக இருக்குது, இது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்க்கறதுக்கு. அது மட்டும் இல்லை, அவனோட வீடியோஸ் எல்லாமே பார்க்கும்போது கூட இட்ஸ் ஃபன். ஏன்னா அதில் வீடியோவில் ஆக்சுவலி யூடியூப்ல எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ ஏன்னா அவள் நிறையா இதை ஷூட் பண்ணுவா. ஷூட் பண்ணிவிட்டு நான் ஒரே டேக்கில் எடுக்கலைன்னா அவளுக்கு ரொம்ப கோவமாயிடும். நான் சொல்வேன், நான் என்ன சிவாஜி கணேசனா என்ன ஒரே டேக்கில் எடுக்க சொல்றியே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி நைஸ் மூமெண்ட்ஸ் ஆர் தேர். சின்ன வயசுல அவங்க பண்ண இந்த குட்டி குட்டி சிட்டித்தனங்கள் எல்லாம் நீங்க வீடியோஸ்லாம் எடுத்து இவங்க வளர்ந்த போது போட்டெல்லாம் காட்டியிருக்கீங்களா? அந்த அளவுக்கு அப்போ வீடியோவே கிடையாது. ஸோ நம்ம ஃபோன் வந்து ஒரு நாட் ஸோ மெனி இயர்ஸ் இல்லை. ஸோ ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்திருக்கோம், பட் வீடியோஸ் அவ்வளவா இல்லை. இருக்கு நான் ரொம்ப பண்ண மாட்டேன். நான் வந்து ரொம்ப குவைட், ஆக்சுவலி குவைட்டா இருப்பா, ரொம்ப ஏஞ்சல் மாதிரி அப்படியே உட்காந்துட்டு இருப்பா. குழந்தைங்க எல்லாம் குவைட்டா இருக்க கூடாது. நான் அப்போ ரொம்பவே குவைட். இப்போதான் நிறைய பேசுறேன், பட் அப்போ வந்து ரொம்ப குவைட்டா தான் இருப்பா. கிராஃப்ட் ஒர்க்லாம் பத்தி பேசிட்டு இருந்தோம். வீட்ல கூட நிறைய இருக்கு. அண்ட் நீங்க 2 பேர் போட்டுக்கிறதெல்லாம் நீங்களே பண்ணதா? அவங்க தான் பண்ணுவாங்க, எனக்கு பண்ண வராது. பெயிண்ட் பண்ணுவேன். ஸோ அதனால இப்போ அவ்வளோ டைம் கிடைக்கிறது இல்லை, பட் நிறைய பெயிண்ட் பண்ணியிருக்கேன். சூப்பர் மேம். அப்போ உங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் எங்களுக்கு ஒரு தடவை காட்டிடுங்க. ஓகேயா? லெஜெண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியை ஆஃபர். சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி.